Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Christmas special. Merry Christmas to all friends. Christmas special இன்னைக்கு நம்ம பார்க்க போறது brownie with vanilla ice cream. நான் வந்து brownie ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்துச்சு. Fudgy chocolatey brownie. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சாக்லேட் லவர்ஸ்க்கு இது சூப்பர் ட்ரீட்டா இருக்கும். பர்ஃபெக்ட் brownie எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல்ல மெல்டட் வந்து பட்டர் 200 கிராம் எடுத்துக்கிறேன். சால்ட்டடா இருந்தாலும் பரவாயில்லை, அன்சால்ட்டடா இருந்தாலும் ஓகே தான். இது காஃபி டிகாஷன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. இது ப்ரௌனியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணிச்சு. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பவுட்ரு பண்ண ஒயிட் சுகர் வந்து 200 கிராம், ப்ரௌன் சுகர் 200 கிராம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பட்டரோட சேர்த்து. இப்போ 3 முட்டை நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒயிட்டோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தியான ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஜாலியில் போட்டுக்கலாம் மாவெல்லாம். 120 கிராம் மைதா எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. 75 கிராம் சாக்லேட் பவுடர், அதான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகுது. சால்ட் 1 டீஸ்பூன், இவ்வளோ சேர்த்தா போதும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஜலிச்சுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். ப்ரௌனி வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்காம இதில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ப்ரௌனி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கேக் மாதிரி ரொம்ப கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவோட அந்த முட்டை சாக்லேட் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படியே ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஃபுல் ஆஃப் சாக்லேட். இதே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். இப்போ இதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறோம். இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கணும். நான் இங்கே வந்து என் குட்டீஸ்க்குலாம் சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால 1 கப் 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இதில் 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்ட ஸ்கொயர் பேன் இல்லை, ஏன்னா வந்து ப்ரௌனிக்கு ஸ்கொயர் பேன் தேவைப்படும் இல்லையா. நான் இங்கே கேக் பேனில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கொயர் பேன் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேனில் கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டேன் ரவுண்டாக ஃபஸ்ட்டு. அது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டேன். சைட்லேயும் பட்டர் பேப்பர் போடணும், இல்லைனா இந்த வந்து சாக்லேட் வந்து பிடிச்சிக்கும். ஸோ ஃபுல்லாகவே பட்டர் பேப்பர் போட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை பேனில் சேஞ்ச் பண்ணிடலாம்.
சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலே. மேலே நம்மளுக்கு நல்ல கிராக்கிள்டு டாப் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஓவன் வந்து 2 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ஓவனுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ கன்ஃபெக்ஷன் மோடில் 180 degree Celsius டெம்பரேச்சரில் 29 minutes செட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். 29 minutes கழிச்சு பார்க்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, லாஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டர் பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சைடில் சூப்பராக க்ரன்ச்சியாக இருந்துச்சு. சென்டரில் ஃபுல் ஆஃப் சாக்லேட், மேலே கிராக்கிள்டு டாப். நிஜமாங்க செம்ம டேஸ்ட்டு. நம்பவே இல்லை இந்த ப்ரௌனி வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும். பார்த்தீங்களா, கிளாஸியாக கிராக்கிள்டு டாப் சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். எடுத்ததுக்கப்புறம் நான் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பேன் ரவுண்டாக இருந்ததுனால. இப்போ நான் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, சைடில் க்ரன்ச்சியாக, சென்டரில் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ், சூப்பர் டெக்ஸ்சர். ஃபஜ்ஜி சாக்லேட் ப்ரௌனி வித் வெனிலா ஐஸ்கிரீம். இதை பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருந்ததுங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சும்மா டெக்கரேஷனுக்காக இதை செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.